இது லெசன் 7ஓட கண்டினியூஷன் வீடியோ. நம்ம ஆல்ரெடி ஹம்மோட ஸ்டாப் ஆயிருக்கும். हम प्लस का हमारा, हम प्लस के हमारे, हम प्लस की हमारी. ஹமாராங்கிறது மிஸ்கிளைனுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹமாரிங்கிறது ஃபெமினினுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டோட ஃப்ளூரல் ஃபார்ம்லையுமே ஹமாரே யூஸ் பண்ணுவோம். ஆ ப்ளஸ் கா ஆப்கா, ஆ ப்ளஸ் கே ஆப்கே, ஆ ப்ளஸ் கி ஆப்கி. கீங்கிற வேர்டு முடியும் போது அது ஃபெமினைன், காண முடிஞ்சா அது மிஸ்கிளைன், கேல முடியும் போது அது ப்ளூரல் ஃபார்ம். அடுத்து இது வந்து ஏக் வச்சன் ஒருமை சிங்குலர். கவுண்ட் ப்ளஸ் கா கிஸ்கா, கிஸ்ஸே கிஸ்கி, யாருடைய. ஹூம்ங்கிறது யாருடைய, ரெண்டுமே சிலா சேம் மீனிங் தான். யாருடையங்கிறது தான் அதோட மீனிங். கவுண்ட் ப்ளஸ் கா சேர்ந்து கவுனும் காவும் சேர்ந்து கிஸ்கா கிஸ்கி கிஸ்ஸே. இதுக்கு வருங்க ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது கிஸ்கேன்னு வராமல் கிஸ்ஸேன்னு வருது. சேஞ்சஸ் ஆகி வரும். கவுண்ட் ப்ளஸ் கா கிஸ்கா, கவுண்ட் ப்ளஸ் கே கிஸ்கே, கவுண்ட் ப்ளஸ் கி கிஸ்கி. பாருங்க, இதை நம்ம எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கும்போது ஆஃப் ஹூம் தான், எல்லாத்துக்கும் ஹூம் மட்டும்தான். ஆனால் தமிழில் எவனுடைய, எவளுடைய, எதனுடைய, யாருடைய, இப்படி மாற்றி வருது. ஸோ நீங்கள் தமிழில் படித்தா மட்டும்தான். இங்கிலீஷில் படிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, தமிழில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் புரிஞ்சு படிக்கிறதுக்கு தமிழ் பெட்டர்னு நான் சொல்கிறேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்குமே தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஹிந்தியில். அடுத்து இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் பாருங்கள். அதுவே கவுண்ட் ப்ளஸ் கேல எப்படி வருதுன்னு பாருங்கள். கவுண்ட் ப்ளஸ் கே கின்கா கின்கே கின்கி. இதுக்குமே பாருங்கள் ஹூம் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். ஆனால் பாருங்கள் இதில் எவருடைய, எவர்களுடைய, எவைகளுடைய. தமிழில் டிஃப்ரென்ஸாக கொஞ்சம் வேர்ட்ஸ், அந்த ஒரு வேர்டு ஒரு லெட்டர் மாறும்போது அதோட மீனிங்ஸும் மாறும், நமக்கு புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷோட சேர்த்து தமிழையும் படிச்சுக்கோங்க. கவுண்ட் ப்ளஸ் கா கின்கா, கவுண்ட் ப்ளஸ் கே கின்கே, கவுண்ட் ப்ளஸ் கி கின்கி. இது இந்த ரூல்ஸ் எதுனா லெசன்ஸ் 5ஓட ரூல்ஸ் இருக்குல்ல, கா கே கி, இந்த அதை வந்து பேஸ் பண்ணி அந்த அந்த பேசிக் ரூல்ஸை வச்சு தான் வந்து இதெல்லாமே வரும் உங்களுக்கு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடுத்ததில் பாருங்கள். எக் மேரா அப்னா கர் ஹை. எக் மேரானா இது என்னுடைய, அப்னா கர் இது அப்னானாலும் சேம் தான் உங்களுக்கு, ஓகேங்களா. உங்களுடைய, இது என்னுடைய வீடு. எக் மேரா கர் ஹை, இது என்னுடைய வீடு. மைன் மேரி, நான் மைன் மேரி கர்மேகும், நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறேன். ஐ மீன் மை ஹவுஸ், ஐ மீன் மை ஹவுஸ். அடுத்து கியா தும்ஹாரா அப்னா கர் படா ஹை யா சோட்டா. கியா என்ன, உன்னுடைய அல்லது உங்களுடைய வீடு மிகவும் பெரியதா அல்லது சிறியதா, அதுதான். அப்னே அது எஃகு இந்த இடத்துல வந்து என்னுடைய அப்படிங்கிற வரைக்கும் மேரா அப்னா இதனால யூஸ் பண்ணிக்கலாம். மேரேங்கிறதுக்கும் அப்னேங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். தும்ஹாராங்கிறதுக்கும் அப்னாங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் அந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க.